ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியரில் ப்ராப்பராக எப்படி ரெண்டரிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி டெக்ஸ்சர் எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் ப்ராப்பராக லைட்டிங்லாம் எப்படி கொடுக்குறது, ஏன்னா ஒரு லைட்டிங்னால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டியே வரும். ஓகேங்களா, என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து டீப்பாக எந்த அளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ரெக்கார்டட் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் மாற்றினாலும் கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பில்டிங் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, பில்டிங்கோடு சேர்ந்து அந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீட்டை சுற்றியுமே வாக்கின்ஸ் போகிற மாதிரி வந்து இடம் கேப் விடணும். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கும் நம்ம லேஅவுட்டுக்கும் இன்னொரு லேஅவுட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அழகாக கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு 25 அடி ரோடு வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு கார் வந்து கரெக்டாக போகிற மாதிரியும் கூட இந்த இடத்துல அழகாக செட் பண்ணி வச்சுருக்கலாம். வெளியே இருந்து எடுக்கிறதுனால கேட் வந்து நான் போடல, அதுக்கு பொதுவாக ஒரு பைக் மட்டும் இங்கே நிற்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா பில்டிங் காட்டுறதுனால கேட் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுலாம். நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கேட் மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி லாங் ஷாட்ல எல்லாம் வந்து ஒரு மலை இருக்கிற மாதிரிக்கு வந்து ஒரு அசட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நான் பக்கத்தில் பில்டிங் இல்லாதனால கொஞ்சம் லாங் ஷாட் காட்டுற மாதிரி. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கேமரா வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேமரா பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க, டாப் வியூலேருந்து எடுக்கிற மாதிரி. ரெண்டாவது கேமரா பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக கிரவுண்ட் ஷாட்டு நம்ம ஐ லெவல் வச்சு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து 2 கேமரா செட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேமராவோட லென்த்து ரெண்டர் செட்டிங்ஸ் போனீங்கனாலே தெரியும். காமனில் இங்கே பாருங்கள், ஃபுல் ஹெச்டி சைஸில் 1920 1080 பிக்சல். இதுதான் வந்து நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சைஸ் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது எந்த வியூ லாக் பண்ணி வச்சுருக்கோம், இந்த வியூவை நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மற்ற வியூ போனாலும் எனக்கு கேமரா வியூ தான் ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறதுனால. இப்போது கேமரா வியூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து கேமரா 1. ஃபஸ்ட்டு கேமராவில் வந்து இந்த வியூ இருக்குது. Shift+F இது கொடுத்திங்கன்னா சேஃப் ஏரியா 1920 1080 பிக்சல் ஹைட்டு வந்து இந்த இடத்துல வரும். C ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா செகண்ட் கேமரா வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் கேமராங்கிறது ட்ரோன் ஷாட் சொன்னோம் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே பார்க்குறது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஹைட் அண்ட் வித்தில். சரி, இதெல்லாம் என்ன ப்ரோ கிரவுண்டு வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீரே பிளைன் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வீரே பிளைன்லேயும் டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கிரவுண்ட் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பச்சை பசேன் கிரவுண்ட் இருக்கிற மாதிரி. கிரவுண்ட் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடிட்டாரில் எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால லாங் ஷாட்லலாம் இந்த குழியாக தெரியாது, ஒரு கிரவுண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். எல்லாமே வந்து நான் இந்த 0 ஆக்சஸ் கிரவுண்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் வருது பார்த்திங்களா, அதில் ஹரிசாண்டலில் இருக்கிறதுல கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஒரு எதில் கேரக்டர் ஏதாச்சும் வைக்கணுனாலும் கூட நம்ம கேரக்டரையும் கூட தூக்கி வச்சுக்கலாம். கேரக்டரெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து காஸ்மோஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நிறையா ஃப்ரீ டவுன்லோட்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாம் எடுத்து கூட அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதில் இந்த கேரக்டர்லாம் வந்து நார்மலாக இருக்குது. இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று கேமரா ஷாட்லேருந்து பார்த்தோன்னா டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிறான். அதுவே ஃபஸ்ட்டு கேமராவில் போனோம்னா ஓரளவுக்கு, ஏன்னா ஹைட் வந்து இந்த இடத்துல வரும்போது இடுப்பு மட்டும் பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கும். அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கேரக்டர்லாம் என்னென்ன கேரக்டர் வேணும், இவ்வளோ தான் கேரக்டர் இருக்குதான்னு கிடையாது, நிறைய கேரக்டர் இருக்குது. அதை நீங்கள் வந்து லைட்டாக ஆட் பண்ணி கூட கொண்டு வந்துக்கலாம். லைட்டிங்கும் போது இது எக்ஸ்டீரியருங்கும் போது சன்லைட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து HDR இமேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. HDR இமேஜுங்கிறது வந்து உங்களுக்கு வெளிச்சம் வரும், HDR இமேஜ்லேயே வந்து சன் இருக்கும். பட் என்ன தான் நீங்கள் அது யூஸ் பண்ணாலும் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக வரணும்னா கண்டிப்பாக சன்லைட் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்கைக்கு பொதுவாக வேணால் நீங்கள் வந்து HDR இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரே இதில் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டாப் வியூ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். T ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, டாப் வியூ போய்க்கோங்க. சன் எங்கேருந்து வரணும், எனக்கு இங்கேருந்து சன் வரணுங்கிறதுனால சன்லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கேருந்து கிளிக் பண்ணி வீட்டோட சென்டரில் கொண்டு வந்து வச்சுறேன். ஸ்கை க்ரியேட் பண்ணிட்டுப்பான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கை வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஸ்கை க்ரியேட் ஆகணும்னா கொஞ்சம் எல்லாமே வந்து என்ன கலரில் இருக்குது, கொஞ்சம் ப்ளூ. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதே கேமரா ஆங்கிள் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங் ஷாட்டில் இது மறைச்சிக்கிச்சு, அதனால வந்து பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் இதை கீழே இறக்கியிருந்தேன்னா அந்த கிரவுண்டு இதுவும் வந்து மிக்ஸ் ஆகிறது தெரிஞ்சிடும். இது மலை மாதிரி அந்த இதில் வச்சுட்டனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் இதை தாண்டி இதுக்கு பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு வியூ. நான் செகண்ட் வியூக்கு போகிறேன். செகண்ட் வியூ போகும்போது கிரவுண்டு மட்டும்தான் தெரியும், ஸ்கை வந்து தெரியாது. இப்போது ஃபஸ்ட்டு வியூக்கே போயிடலாம். நார்மல் இன்ட்ராக்டிவ் ரெண்டரில் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக தான் வந்துருக்குது. இந்த பிளாக் வரக்கு காரணம் என்னென்னா எல்லாமே பாருங்கள் லைட்டிங் வந்து தரையோட தரையாக தான் இருக்குது. லைட்டிங் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம 0 டிகிரி இல்லாமல் சூரியன் உதிக்கும் போது எப்படி இருக்கும்,
கரெக்டாக ட்ரீ எல்லாம் மரமெல்லாம் வச்சனால தான் மரத்தோட ஷேடோ வந்து அங்கே விழுகும்போது பார்க்குறக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது எவ்வளோ ஹைட்டுக்கு போகணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கும் வந்து மரமெல்லாம் தெரியும். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ ஹைட் ஏற்றிட்டேன். எந்த ஆங்கிள்லேருந்து வருது, நார்த் சவுத் ஈஸ்ட் இங்கே இருக்குது. நான் வந்து ஈஸ்ட்டுக்கு சவுத்துக்கு இடையில வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் நான் இதை வந்து நகுத்துறேன்னு நினச்சிக்கோங்க, ஈஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் கொண்டு போகிறேன்னா மரத்தோட நிழல் வந்து அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வந்து அழகாக வந்து பிக் ஆயிரும். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வந்து எவ்வளோ ஹைட்டு கம்மி பண்ணிங்கன்னா போகும். நல்லா மதியானங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உச்சிக்கு வந்துடும். உச்சிக்கு வரும்போது இது பட் எனக்கு வந்து மரத்தோட ஷேடோவை விட வீட்டோட ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் ஆகணும். வீடு ஃபோக்கஸ் ஆனால் தான் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா நான் வந்து வீட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். ஓரளவுக்கு கிரவுண்டில் வந்து மரம் விழுந்தால் போதும். இப்போ நான் இந்த ஏரியா கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து வீடு வந்து சன்லைட் வந்து அழகாக நீட்டாக படுது. அதுக்காக தான் வந்து சன்லைட்டு ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி திரும்ப திரும்ப வச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஃப்ரண்ட் வியூவில் சன் வந்து ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் கீழே கொண்டு வரனாலும் கூட கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ சன்லைட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது வந்து கிரே கலரில் தெரியுது. இது காரணம் என்னென்னா, நான் ரெண்டர் செட்டிங்ஸில் வந்து ஓவர்ரைட் மெட்டீரியல் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓவர்ரைட் மெட்டீரியல் 22 மெட்டீரியல் எடிட்டரில் இந்த கிரே மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் வந்து எனக்கு இந்த கலரில் இருக்குது. எப்போயுமே கலர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஒயிட் கலரில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ரியலாக வந்து ப்ராப்பராக அந்த டெக்ஸ்சர் அப்ளை ஆகிருக்கான்னு நம்மளால் பார்க்க முடியும். அதனால் டிஃப்யூஸ் கலர் இதை வந்து நான் பியூர் ஒயிட் வைக்கிறேன். ஒயிட் கலர் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, நம்மளுக்கு கிரேங்கும் போது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவே நான் பியூர் ஒயிட்டுங்கும் போது செட் பண்ணிட்டேன் போது இப்போ வந்து ஃபுல்லாக ப்ளீச் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா இந்த ப்ளீச்சை கம்மி பண்ணணும் அப்படின்னா லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் கம்மி பண்ணி ஆகணும். சன்லைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சன்லைட் ப்ராப்பர்ட்டிஸில் இன்டென்சிட்டி மல்டிப்ளேயரை முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கும் கம்மியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். பாதிக்கும் போது 0.5ங்கிறது செட் ஆகும். 0.5ங்கும் போது ஒயிட் கலர் வந்து அப்படியே லைட்டாக தெரிய ஆரம்பிக்குதுங்களா. இப்போ இதிலிருந்து இன்னுமே கம்மி பண்ணோன்னா ஒரு 0.3. அந்த ப்ளீச் வரக்கூடாது. இந்த மரத்தோட இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளீச் தெரிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ ஒரு 0.2 வைக்கிறேன். இப்போ நான் பியூர் ஒயிட்டு தான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு கிடச்ச கலர் என்னென்னு பார்த்தீங்களா, அப்படியே வச்ச கிரே கலர். ஏன்னா லைட் வெளிச்சம் கம்மியாக அது வருது. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போயுமே சன்லைட் வைக்கும்போது சன்னும் ஸ்கையும் வந்து மிக்ஸ் ஆகாது. அப்படின்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னா கீழே இருக்குது பாருங்கள், கலர் மோடுங்கிறது வந்து டேவாக இருந்துச்சுன்னா ஓவர் ரைடு வைங்க. ஓவர் ரைடு வைக்கும்போது கலர் டோன் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இல்லை எனக்கு வந்து இப்போ ரெண்டரிங் ஆகும்போது கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் அதிகமாக வருது, நாய்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீநாய்ஸர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டர் செட்டிங்கில் ரெண்டர் எலிமெண்ட்டில் வந்து டீநாய்ஸர் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீநாய்ஸர்லேயும் இப்போதைக்கு வந்து நான் மைல்டு கொடுத்துறேன். கொஞ்சம் ஸ்பீடாக ரெண்டர் ஆகணுங்கிறதுனால செட்டிங்ஸில் போஸ்ட் எஃபெக்ட் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து 100 வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரேம் பஃபர் ஒன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணேன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக வந்து அந்த ரெண்டரிங் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதுக்காகத்தான் வந்து ரெண்டரிங் வந்து மெயினாக கொடுக்குறது. லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும்தான் வீரேஸ் கையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சன்லைட் பராமீட்டரில் தான் க்ளவுடு வந்து கொடுத்துருப்பாங்க. க்ளவுடு ஆன் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே பார்த்தீங்களா, அப்படியே க்ளவுடு வந்து ஆட் ஆகிடுச்சா. உங்களுக்கு க்ளவுடு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல டென்சிட்டியை வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 0.5 கொடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மினிமலாக இருந்தால் போதும். 0.3 0.45 அப்படின்னு கொடுத்தா ஓரளவுக்கு இருக்குது. லாங் ஷாட்லேருந்து பார்த்தீங்களா க்ளவுடு வருது. இல்லை ப்ரோ எனக்கு இது விட கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்னாலும் கூட நம்ம ஹெச்டிஆர் இமேஜ் அந்த டைமில் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் வந்து இது கொடுத்துட்டேன். இது வந்து ப்ராப்பராக கலர் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே வந்து என்னோடய கலர் டெப்த்து வந்து ப்ராப்பராக ஆட் ஆகலை. அப்படின்னா கலர் டெப்த்தை கொடுக்கணுன்னா கேமராவோட எக்ஸ்போசரையும் நீங்கள் ஆட் பண்ணணும். லைட்டிங்கும் போது உங்களுக்கு சன்லைட்டில் மட்டும் வந்து லைட்டிங் வந்து கொண்டு வந்துட முடியாது. கேமராலேயும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம் பண்ணும்போது தான் ரியாலிட்டி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஆகும். கேமராங்கிறது இமேஜோட குவாலிட்டியை, அதாவது ஹெச்டிஆர் இமேஜ் கொஞ்சம் ஃபாக் அடித்த மாதிரி இருக்கும், ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். லைட்டிங்கும் போது அந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்ரும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சோம், ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நாய்ஸ் வருதும்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல லைட்டிங் இல்லாதனால நாய்ஸ் வருது. ஓகேங்களா, இதையும் நம்ம நோட் பண்ணி தான் கொண்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேமராவோட எக்ஸ்போசரை வந்து கொண்டு வரலாம். கேமரா எக்ஸ்போசர்னால் கேமராவை செலக்ட் பண்ணி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. கேமராவை செலக்ட் பண்ணி கேமரா கீழே இருக்கிற கலர் அண்ட் எக்ஸ்போசரை யூஸ் பண்ணுறதுக்கு பதுவாக ஃப்ரேம் பஃபர்லேயே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போசர்லேயே கலருங்கிறது ஒயிட் பேலன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸ்போசரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்போசரை கொடுத்துட்டு எக்ஸ்போசர் இங்கே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிக்சர் வந்து ரொம்ப கொடுத்திங்கன்னா ரொம்ப பிரைட் ஆகும். அப்படின்னா ஓரளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது பிளாக் அண்ட் ஒயிட் சிங்கிள் கலரில் இருக்கும்போது ஒரு மாதிரி லைட்டிங் வரும். மல்டி கலர் நம்ம இந்த டெக்ஸ்சரெல்லாம் எடுத்துட்டோன்னா அது ஒரு கலர் வரும். அப்போ வந்து நம்ம லைட்டாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஆனால் சிங்கிள் கலரில் இருக்கும்போது எக்ஸாக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மல்டி கலர் நீங்கள் எப்படி வச்சாலும் அழகாக நீட்டாக கலர் காம்பினேஷன் வந்து கொண்டு வந்துடலாம். நீங்கள் சிங்கிள் கலரில் சொதப்புனீங்கன்னா ப்ளீச் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மல்டி கலர் வச்சாலும் ப்ளீச் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் சிங்கிள் கலர் ஒயிட்டை வச்சு கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டி கலெக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்போசர் ஆன் பண்ணோன்னா ரொம்ப ப்ளீச் ஆகுது, அந்த வெள்ளை வெள்ளையாக ப்ளீச் ஆகுது பார்த்தீங்களா? அந்த ப்ளீச்சை மட்டும் கம்மி பண்ணோன்னா ஹைலைட் பண்ண நல்லா கம்மி பண்ணிடாதீங்க, ரொம்ப டல்லாகிடும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக அந்த வெளிச்சத்தை ப்ளீச் ஆகிறத மட்டும் கம்மி பண்ணி விட்ருங்க. அப்படின்னா குவாலிட்டி கம்மியாகாது. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபோட்டோஷாப் போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போயுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிறதுனால நம்ம இங்கே கம்மியானாலும் பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி வந்து லெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க, சில ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ், அதை ஆட் பண்ணும்போதும் கூட உங்களுக்கு அந்த டெப்த்து வந்துடும் கான்ட்ராஸ்டெல்லாம் ஆட் பண்ணும்போது. இப்போ நான் இது கொடுத்துட்டேன், ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஆன் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் அந்த ஃபோட்டோவில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து அடுத்த லெவலில் ஆட் பண்ணுறது. சரி ப்ரோ, இது ஆட் பண்ணியாச்சு, சன்லைட் இன்னும் கொஞ்சமே பிரைட் வரணும், அந்த ஃபோக்கஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா எப்போயுமே லைட்டை வந்து ஓரளவுக்கு 0.2 வச்சிங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஆட் பண்ணாதீங்க. மறுபடியும் ரெண்டர் செட்டப்பில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், ரெண்டர் எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீரே டீனாய்ஸர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் லைட் மிக்ஸ் ஒன்று இப்படின்னு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டேஜில், அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஸ்டேஜில் என்னென்ன லைட் வச்சுருக்கீங்களோ எல்லா லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் மிக்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேம் பஃபர்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ஐஎஸ் லைட் வச்சேன்னா ஐஎஸ் லைட்டை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எந்த லைட் வேணாலும் இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்விரான்மெண்ட் இருக்குதுல்ல, இது வந்து வானம், அந்த ஸ்கையோடது. இதை நான் ஆஃப் பண்ணுறேன், ஸ்கை ஆஃப் ஆகிரும் பாருங்கள். ஸ்கை ஆஃப் ஆகிருச்சு. ஸ்கை ஆஃப் ஆனனால ஸ்கையோட ப்ளூ கலர் வந்து இதோட மிங்கிள் ஆகாதனால இந்த கலர் சன்லைட்டோட கலர் மட்டும் வருது. ஆன் பண்ணிக்கிறேன். சன்னை மட்டும் ஆஃப் பண்ணுறேன். சன்னோட வெளிச்சம் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பஃபர்லேயே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, சன்னோட வெளிச்சத்தை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ரொம்ப அதிகம் பாயிண்ட் வைக்கணும்ன்ட்டு இல்லை, லைட் மிக்ஸில் லைட்டாக வச்சா போதும். 1.5 கொடுக்குறேன். எவ்வளோ பிரைட்டாக இருந்தாலும் அப்படின்னா வந்து 5 எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாயிரும். அதில் 5 எல்லாம் கொடுத்தோன்னா ரொம்பவே இதாகும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ 1.2 கொடுக்குறேன். ஓரளவுக்கு ஓகே பெட்டராக இருக்குன்னா இதோட வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாலும் கூட ஒரு 1.15 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது பார்த்தீங்களா? சப்போஸ் ஸ்கையோட கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்விரான்மெண்ட்டோட இங்கே கலர் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கலர் மாற்றினீங்கன்னா ஓவரால் டிண்ட்டு கலரே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ, என்ன டோனில் மாற்றினாலும் அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து இதோடது. நான் வந்து அது ஒயிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, மறுபடியும் ஓவர்ரைட் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ரெண்டர் செட்டப்பில் வீரேயில் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்விட்சஸில் இங்கே ஓவர்ரைட் மெட்டீரியலுக்கு இதெல்லாம் இந்த டிக்கை மட்டும் எடுத்துட்டுறேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரேம் பஃபரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃப்ரேம் பஃபரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக உங்களுக்கு ரெண்டரிங் ஆகும். அதுலேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணேன்னு பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. ரிலீஸ் ஆகும்போது கண்ட்ரோலாக தெரியுது. சரி, இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் எதுவுமே இல்லைன்னா டெக்ஸ்சரில் நான் ரிஃப்ளெக்ஷனை வந்து கொடுக்கல. அதனால பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. எப்போயுமே எடுத்தோன்னா எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்டேட் பண்ணணும். ஏன்னா எடுத்தோன்னா எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிட்டோன்னா அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக வராது. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே இருக்குங்களா, சி ப்ரெஸ் பண்ணுங்கள். செகண்ட் கேமரா வந்து போகிறேன். செகண்ட் கேமரா பார்க்கும்போது லாங் ஷாட்டில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வீரே பிளைன் வச்சனால கிரவுண்ட் அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணனால ஃபுல்லாக அந்த கிரவுண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரோட்டோட டெக்ஸ்சரு, நம்ம பில்டிங்கோட டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து மதியான நேரம் நல்லா வந்து சன் உச்சியில் இருக்கிறதுனால ஒரு 11-12 மணிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஃபோர்ஸாக வந்து லைட் எரியுது. இருந்தாலும் ரிஃப்ளெக்ஷன் வந்து வீட்டுக்குள்ளே எந்த இடத்துலையுமே அடிக்கலை. அப்படின்னா நான் சி ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேமராவுக்கு வந்துடுறேன். இந்த இடத்துல என்னோடய டெக்ஸ்சரோட ரிஃப்ளெக்ஷனை எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணணும். எப்போயுமே டெக்ஸ்சரோட ரிஃப்ளெக்ஷன் ஆட் ஆகத்தான் உங்களுக்கு ரியாலிட்டி வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரோட்டில் பாருங்கள், எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இல்லை, அதனால் வந்து இது தெரியல. இப்போ ரோட்டோட டெக்ஸ்சரில் ரிஃப்ளெக்ஷன் இருக்குதெல்லாம், இந்த கலரை இது ஓகே சாரி ரிஃப்ளெக்ஷன் மேப்போட இந்த இடத்துல 18 இருக்குது, ஒரு 90 கொடுக்குறேன். 90 கொடுக்கும்போது ஓரளவுக்கு இருக்கும்.
90லேருந்து இன்னுமே ஒரு 50 கொடுக்கலாம். 50% கொடுக்கும்போது நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் ஆகும். ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. கிளாஸினஸ் வந்து கம்மியாக இருக்குது. கிளாஸினஸையும் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா ரோடு வந்து சைனிங் வந்துருச்சு. கிளாஸினஸ் கொடுத்தோன்னா சைனிங் வந்தோன்னே அந்த பிக்சரில் வந்து ஓகே இது ஒரு ரியலாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா நார்மலாக மேட் ஃபினிஷிங்க்கும் கிளாஸி ஃபினிஷிங்குமே வித்தியாசம் இருக்குது. நார்மல் எந்த ஒரு பிரிண்டிங்காக இருந்தாலும் கிளாஸி ஃபினிஷிங்க்கு தான் டக்குன்னு கேட்சியாக வந்து பிடிக்கும் எல்லாத்துக்குமே. பார்த்தீங்களா ஆங்கிள் லைட்டாக சேஞ்ச் பண்ணனவே நம்ம சப்ஜெக்டில் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்களா டெக்ஸ்சர் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த ரியாலிட்டி கொஞ்சம் லுக் கொஞ்சம் வேறு லெவலில் எடுத்து கொடுக்குதா. இந்த மாதிரி தான் சப்போஸ் எனக்கு வந்து இந்த கலரு வந்து வேண்டாம் ப்ரோ, க்ரீமிஷ் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஆரஞ்சு டோலர் போனால். ஏன்னா பெயிண்ட்டும் வந்து இப்படி தான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணுங்க. எல்லாருமே என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஒரே டைமில் வந்து ஒரு கலரை வச்சுட்டு அந்த கலரில் தான் ரெண்டரிங் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கலரை மட்டும் நான் டிஃப்யூஸில் கலர் டோன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த கிரே டார்க்கு இப்போ ஓரளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கா. இந்த மாதிரி தான் கலர் வேரியேஷன் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணவே கொண்டு வந்துக்கலாம். ஒரு 4 லைட்டு மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டே கொடுத்துடலாம். இப்போ ஒரு லைட்டோட கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். இப்போ 4 லைட்டையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எப்போயுமே க்ரியேட் பண்ணும்போது எங்கே இருக்கும் தரையாக தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். இங்கேருந்து நான் சீலிங் கட்டை நல்லா ரொம்ப ஒட்டி வைக்காண்டா ஓரளவுக்கு டச் ஆகிற மாதிரி வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். சீலிங் கட்டை வந்துருச்சுங்களா. ஒரு லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைட்டோட ஹைட் அண்ட் வித்து 1.5 அடி இருக்குது. 1.5 அடியெல்லாம் கண்டிப்பாக லைட் இருக்காது. நான் வந்து ஒரு 0.5 ஒரு 1/2 அடி அதாவது ஒரு 6 இன்ச் இருக்கிற மாதிரி லைட்டோட செக்ஷன் வந்து இந்த இடத்துல போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டோட ஆப்ஷன்லாம் கொடுங்க. லைட்டிங் கொடுத்தனவே இங்கே பாருங்கள், லைட்டிங் வந்து லைட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பிரைட்னஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா லைட்டோட ஆப்ஷனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு இன்விசிபிள் கொடுங்க. அந்த இது தெரியாது, லைட்டோட வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். அந்த லைட்டுக்கு பதிலாக பல்ப் மாதிரி மாடல் க்ரியேட் பண்ணி அங்கே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டோட சோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா லைட் மிக்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்களா, லைட்டோட கண்ட்ரோல் வந்து இங்கேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. இங்கே லைட்டோட இன்டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணாலே எனக்கு அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ டபுள் சைடும் சீலிங்லேயும் அடிக்கிற மாதிரி வேணும்னா இங்கே இருக்குது பாருங்கள், டபுள் சைடு கொடுத்துட்டிங்கன்னா பேக்கு பாட்டம் 2 சைடுமே வந்து ஈக்குவலாக லைட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். டே வியூவில் அதிகமாக லைட்டிங் வைக்கக்கூடாது. ஏன்னா டே வியூவில் லைட் வச்சிங்கன்னா அது வந்து சன்லைட்டோடு வரும்போது ரொம்ப ஒரு ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நைட் வியூ ரெண்டருக்கு தான் பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து ரொம்ப வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வந்து நான் முடிச்சிட்டேன். அடுத்த லெவலில் என்னோடய ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பண்ணணும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டர் செட்டிங் கொடுத்துட்டு ஃபைலில் அவுட்புட் எடுத்துருங்க. ரெண்டர் செட்டிங்ஸுக்கு நான் சொல்கிற செட்டிங் மட்டும் வைங்க, உங்களுக்கு குவாலிட்டி நாய்ஸ் அடிக்காமல் தான் வரும். இப்போ என்னென்னா காமனில் 1080 பிக்சல் அதாவது ஃபுல் ஹெச்டி செட் பண்ணிக்கோங்க. வீரே செகண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஹெட் மெட்டீரியலில் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது ப்ரோக்ரஸிவ் இமேஜ் சாம்பிள். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டக்குன்னு நான் வந்து 1 hour ஆகுதா, ஒரு 20 minutesலேயே வந்து ஓரளவுக்கு நல்ல ரெண்டரிங் வந்துச்சுன்னா கட் பண்ணி எடுக்கலாம். அதுவே பக்கெட் கொடுத்தீங்கன்னா 100% ஆனால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கடுத்து ப்ரோக்ரஸிவ் வச்சனவே இங்கே ப்ரோக்ரஸிவ் இமேஜ் சாம்பிளர்னு வருது. வீரேனாலே இமேஜுக்காக யூஸ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 2000 கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய அவுட்புட் சைஸோட பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 2000.005. இதுதான் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ரொம்பவுமே மினிமலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்தது இமேஜ் ஃபில்டர் ஏதாச்சும் பண்ணுவேன். ஃபில்டருங்கிறது ஓவராலாக அந்த என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்ன பண்ணிங்கன்னா ஏரியா அப்படின்னு கொடுத்துறேன். ஏரியான்னு கொடுத்திங்கன்னா எல்லாமே வந்து மிங்கிளாகி ஒரே ஈக்குவலாக வர மாதிரி இருக்கும். இந்த 2 கொடுத்ததுக்கப்புறம் கலர் மேப்பிங்கிறத வந்து ஹெச்எஸ்வி எக்ஸ்பனன்டியல் அப்படின்னு கொடுத்துறேன். இது எல்லாமே என்ன அப்படிங்கிறது டீப்பாக நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கடுத்தது சப்டிவிஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 700 வச்சுக்கிறேன். ஸ்டில் கேமரா தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஆங்கிளில் நீங்கள் 2வது ஆங்கிள் கொடுக்குறீங்கன்னா 2வது கேமராவையும் கொடுத்து ரெண்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆங்கிளுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டரிங் கொடுத்துருங்க. இது 2மே முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது வேறு லெவலில் இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். என்னோட ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து டீப்பாக எந்த அளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ரெக்கார்டட் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.